ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ கூச்சான காமிக்கிறாங்க. அவங்க உள்ளே குளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நல்ல ட்ரக்கை கொடுத்துருக்காங்க. அவங்க க்ளீனிங் வேலை தான் பண்ணிகிட்ருக்கா. பட் அங்கே ட்ரக்கை கொடுத்ததில் அவள் பாட்டு உள்ளே வந்ததுமே இவன் ஏய் நீ யார் வெளியே போ அப்படின்றத சொல்கிறான். பட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டு நம்ம ஹீரோவை போய் கிஸ் பண்ணதுமே அவனுமே கிஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ அவளை பார்த்து என்ன பார்க்குற, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அப்போ அவளோட நேம் எடுத்து அவங்க பார்த்துட்ருக்கான். அவளோட நேம் ஜியா. அப்போ அங்கே அவளுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுமே அங்கே நல்லா தெரிஞ்சு போயிடுது. வீட்டுக்கு அவங்க ஆன்ட்டி பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. என்ன மாதிரி நீ வேலை பண்ணிகிட்ருக்க, என்ன அசிங்கம் பண்ணிட்டு வந்திருக்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிட்டு அடித்து அவளை அங்கே துரத்தி விட்றாங்க. பிறகு அவங்க ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அங்கே குப்பையாக தூக்கி போட்டுட்டு அந்த சியாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம ஹீரோயினை ரொம்பவே இங்கே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்பாவியாக இருக்கா. அங்கே க்ளீனிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்ததுமே அந்த பொண்ணுங்க எல்லாருமே எக்ஸைட் ஆகிட்டு அங்கே வந்துட்டுருக்காங்க. ஹீரோக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு உண்மையிலேயே என்ன இவ க்ளீனிங் வேலை பண்ணிட்டுருக்கா, அம்மா இவ்வளோ போய் எதுக்காக என்னோட ரூம்க்கு அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே ஒரே இடத்த க்ளீன் பண்ணாமல் போய் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் மேனேஜர் திட்டினதுமே ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அங்கேருந்து போகும்போது ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. நம்ம ஹீரோ தான் வேகமாக பிடிச்சி அங்கே காப்பாற்றுறான். அப்போ அங்கே வெளியேக்கிட்ட அவங்க சாரி சொல்கிறா. அங்கே அவங்க மேனேஜர் நான் உன்னை வேலையை விட்டு தூக்காமட்டு விட மாட்டேன், எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணுறேன்னு சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறா. ஏன்னா ஆன்ட்டியுமே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, வேலையை விட்டு அனுப்புனா எங்கே போக முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே அவன்கிட்ட ரொம்ப கெஞ்சினதுமே நான் இப்போ உன்கிட்ட சொன்னேன்னா அவளை வேலையை விட்டு தூக்குன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக இந்த மாதிரி பேச்சா நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே கோவப்படுறான். எனக்கு நம்ம ஹீரோயின்கிட்ட உன் மனசில் எதுவும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு நினைப்பு இருக்கோ அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் இல்லைன்னு அவள் சொன்னதும் அப்போ அங்கே சரி ஓகே நீ கிளம்புன்னு சொல்கிறப்ப அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் உங்களுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, உங்களுக்கு பார்வை நீங்கள் பார்க்குறதுலே எனக்கு புரியுதுன்னு சொன்னதும் உன் மூளை இப்போ ரொம்ப வேலை பார்க்குதுன்னு நினைக்கிறேன், பேசாமல் நான் ஆஃப்ரிக்காவுக்கு உன்னை மாற்றி விட்டுருவா, அங்கே போய் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதும் ஐயோ இல்லை பாஸ் அப்படின்ற சொல்லிட்டாங்க சாரி கேட்குறாங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை அவங்க சியாவும் அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு மேலே கெட்ட நாத்த அடிக்குது அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இல்லையே நான் ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேனே அப்படிலாம் எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப டீஸ் பண்ணதுமே ஹீரோயின் எதுக்காக நீங்கள் எப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறப்ப உன்னோட அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க, இல்லாமல் போக தானே நீ இப்படி புத்திலாமல் இருக்கான்னு சொன்னதும் எதுக்காக என் பேரண்ட்ஸை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே அடிச்சு அங்கே தள்ளும் போது அவளுக்கு அங்கே வாமிட்டிங் சென்சஸ் எல்லாமே வருது. இவ என்னப்பா வாமிட்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை என்ன ப்ரெக்னென்ட் எதுவும் ஆயிட்டாலோன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் ஹீரோயினுக்கு இங்கே ரொம்ப டவுட் ஆகி போயிடுது. அவங்க ப்ரெக்னன்சி கிட்ட வச்சு அங்கே எப்படி செக் பண்ணுறது, இதில் கோடே வரலையே அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டு வரா. அவங்க மேனேஜர் என்ன பார்த்துட்ருக்க போய் வேலையை பாருன்னு சொன்னதும் அந்த கிட் அங்கே கீழே விழுந்துருது, கோடு வரல, அப்போ நம்ம கன்சீவ் இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அதை எடுத்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஐயோ பாஸ் இங்கே பாருங்கள் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதும் இது உங்களோட பேபி தான் சொன்னதும் இது எப்படி போய் நான் நம்ப முடியும், அவள் ஏன் கூட மட்டும்தான் இருந்தான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே அவன் கேட்டுட்டு கோமாயிட்டு போகிறான். ஆனால் அவன் அவங்க அம்மாட்ட கால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு குழந்தைங்க வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணதுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அந்த ப்ரெக்னென்சி கிட்ட அங்கே பார்த்தா அதை காணோம். ஐயோ எங்கே போச்சோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே பயந்து போயிருக்கா. இங்கே இந்த கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு இங்கே மெடிக்கல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கப்பா டெஸ்ட் பார்க்குறதுக்கு. ஐ திங்க் இவ வாமிட் பண்ணல, ஒருவேளை இவளுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அவளை கூப்பிட்டு மரியாதை உண்மையை சொல்லு, இந்த ஹோட்டலில் வந்தவங்ககிட்ட எத்தனை பேர் கூட நீ நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லி கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு ஆள் கூட தான் அப்படின்ற சொன்னதும் அது யார் என்ன ஏதாச்சும் ஓல்டு மேனா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. பிறகு அங்கே ரிப்போர்ட்டை வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே டாக்டர் இப்போ நீ கன்சீவாக இருக்க, என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னதும் அப்போ ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு இன்னும் மேரேஜே ஆகலைன்னு சொன்னதும் சரி எப்படினாலும் ஓகே நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு அங்கே வெளியே வர்றா. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஐயோ கடவுளை என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பட் அந்த சியா அங்கே ரிப்போர்ட்டை பிடிங்கிட்டு நம்ம நினச்ச மாதிரியே உண்மையாயிடுச்சு பார்த்தியா இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிரு
ஆயிருது நம்ம ஹீரோயினுக்கு. எதுக்கு இப்படிலாம் வந்துட்டு என்னை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்கன்னு சொன்னாலுமே பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே வேலை பார்த்தாலே வந்துட்டு உருப்படாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மேனேஜருக்கு அதெல்லாமே தெரிஞ்சு போனதும், இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஜாப்க்கெலாம் வர வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஜாப்பை விட்டு தூக்குனதுமே ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு அங்கே கெஞ்சிட்டு இருக்கா, தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, நான் வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணேன், வேலை எல்லாமே நல்லா தானே பண்ணுறேன், நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி வேலைனாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டம்னாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவங்க தப்பான அபிப்பிராயம் வச்சுட்டு, அப்படின்னா ஓகே நீ பேசாமல் வந்துட்டு என்ன ரூமுக்கு தனியாவா, நான் கண்டிப்பாக வந்துட்டு பர்சனலாக உனக்கு நிறைய வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே தப்பான எண்ணத்தில் பேசினதுமே ஹீரோயின் கோவப்பட்டு அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகி போனதும் அவன் ரொம்பவே கோவமாயிடுறான். எவன் கூடயோ போயிட்டு தெரியாமல் ப்ரெக்னென்ட் ஆக ஏன்ட்ட வர்றதுக்கு என்னன்னு சொல்லிட்டு அங்கே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பிடிச்சங்க தள்ளி விட்டுட்டு ஓடும்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து வர்றான். அவங்க வந்துட்டு பிடிச்சதுமே ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னதும், பாஸ் இந்த பொம்பளை வந்துட்டு என்கிட்ட சீரியஸ் பண்ண ட்ரை பண்ணா, நான் கோவப்பட்டது இப்போ நடிக்கிறான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் நம்பாதீங்க அவன் பொய் சொல்லான்னு சொல்கிறப்ப அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணால் லேடிஸ்க்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும், மரியாதை நீங்கள் கிளம்பு இல்லை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு அங்கே துரத்தி விட்றான். அப்போங்க நம்ம ஹீரோயின் அவன் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. அவன் ஃபோனை வாங்கி அங்கே நம்பர் எல்லாமே பதிஞ்சு கொடுத்துட்டு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டால் கால் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறான். நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஆன்ட்டி ஃபோன் பண்ணிட்டு எங்கம்மா நீ போனேன்னு சொன்னதும், நீங்கள் தானே வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னதுமே கோவத்தில் சொன்னால் நீ வீட்டு பக்கம் வராமல் இருப்பியா, நீ பேசாமல் வீட்டுக்கு வா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுமே ஓகே ஆன்ட்டின்னு சொல்கிறா. நீ வந்துட்டு என்னோட சிஸ்டரோட வந்துட்டு பொண்ணு, நான் எப்படி உன்னை போய் விடுவேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு வந்துட்டுருக்கா. பட் அவங்களோட ஐடியாவே வேறு. அவங்க பையனும் அவங்களுமே சேர்ந்து அவளங்க சேல்ஸ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு இப்படி ரிப்போர்ட் வந்துட்டு கொடுத்துட்டு அவள் கன்சீவாக இருக்கான்னு சொன்னதும் அது எப்படி சாத்தியமாக இருக்கும், நான் வந்துட்டு பேபியை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காருல, நீங்கள் என்ன மறந்து போயிட்டீங்களா, அது வந்துட்டு என்னோட குழந்தையா இருக்காது அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. அவனை சில பேர் கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போகும்போது அவங்ககிட்ட இந்த எஸ்கேப் ஆகி மறைஞ்சிருக்கப்ப ஒரு குட்டி பாப்பா அந்த சைடில் வந்துட்டு அவனுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிருக்கா. ஸோ அந்த பொண்ணை பற்றி இவன் பேசினதும், என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, 20 வருஷம் ஆகி போயிடுச்சு, அந்த பொண்ணை எங்கே போய் நம்ம தேடி கண்டுபிடிக்க, இப்படியே நீ பேசிட்டு இருப்பியா அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அங்க நான் வந்துட்டு அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே அங்கே கஷ்டமாயி போயிடுது. நம்ம ஹீரோயின்மே அங்கே உள்ள வரும்போது பார்த்தா அதே பெயிண்டன் தான் அவள் கழுத்தில் இருக்கு, அந்த பொண்ணே அவள் தான் போல. அவங்க ஆன்ட்டி அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இன்னமும் அவனுக்கு நூடுல்ஸ்ன்னு கொடுத்ததுமே என் மேலே கோவில்லையான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதெல்லாம் இல்லை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட வைக்கும்போது அங்கே மிங்குன்னு சொல்லிட்டு ஒரு பையனை வர வச்சு அவனுக்கு அங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே ரெடி பண்ணுறாங்க. அவன் 1 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கான். அப்போ அவங்க வந்துட்டு ஒழுங்காக அவன் கூட சேர்ந்து போ, நீ இப்போ வந்துட்டு ஒழுக்கமாக இருந்திருந்தேன்னா அவன் 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னான், இப்போ நீ வந்துட்டு இப்படி நிலைமையில இருக்க வாசி தான் 1 லட்சம் அவன் கொடுக்குறேன்னு சொல்கிறான், நீ வந்துட்டு பண்ணதுக்கு வந்துட்டு இது போதும், நீ கிளம்புன்னு சொல்லும் போது அவங்க காசு வாங்கிக்கிட்டு ஹீரோயினை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் அங்கே அவன் கூட சேர்த்து அனுப்புனதுமே அவனுமே ரொம்ப பண்ணி இழுத்துட்ருக்கான். தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இங்கே அவங்க வந்துட்டு எல்லாருமே கன்ஃபர்ஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் யாருமே கிடையாது. உங்களுக்கே தெரியும் அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்த பிறகு தான் தன்னோட வெர்ஜினிட்டி இழந்தான்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி வேற யாராச்சும் அந்த பேபிக்கு அப்பாவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருமே இங்கே கேட்டுட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் அடிச்சாங்க எல்லாருமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அவள் எஸ்கேப் ஆகி ஓடணும்னு ட்ரை பண்ணும்போது எப்படியாச்சும் அவன்கிட்ட கால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணிட்டுருக்கா. இவனை பார்த்தா நான் வந்துட்டு பேபி பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காருலன்னு சொல்லிட்டு அதை பற்றி அவன் பேசிகிட்டு இருக்கான். இவன் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி அவனுக்கு கால் பண்ணி வர வச்சுருவோன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணதுமே அங்கே வந்துட்டு ஃபோன் வந்துட்டு வந்ததும் அவன் வந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ண மாட்டான். அவங்க அம்மா அதை பார்த்துட்டு அவளுக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஹெல்ப் தேவைப்பட போகுது, மரியாதை நீ கால் அட்டன் பண்ணுன்னு சொன்னதும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அவங்க பயந்து போயிட்டு ஐயோ அவளுக்கு என்ன பிரச்சனையோன்னு சொன்னதும் அம்மா சும்மா நடிப்பாக இருக்குன்னு சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டு நடிப்பாக கூட இருந்துட்டு போட்டுமே, அவள் வயிற்றுல சுமக்கிறது வேற ஒரு பிள்ளையா கூட இருக்கட்டுமே, அவள் வந்துட்டு ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்குறா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீ போய் பாரு அப்படின்றத சொன்னதும் சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவன் அட்ரஸை கண்டுபிடிக்க சொல்லிட்டு அசிஸ்டண்டோட சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான்.
இங்க பார்த்தா அவங்க எல்லாருமே சேர்ந்து அடிச்சுட்டு, இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவ எங்க போக போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆனா கரெக்ட்டா அப்ப அங்க வந்துட்டு, அங்க ஹீரோயின காப்பாத்திடுறான். லேட்டா வந்ததுக்கு சாரி சொல்லிட்டு, பேபியும் உன்னையும் நான் நல்லபடியா பார்த்துக்குவேன்னு சொல்றான். நீங்கலாம் கேவலமே இல்லாம 1,00,000 காசுக்காக நீ அவள வந்து சேல்ஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கீங்களா? நான் வந்துட்டு உங்கள சும்மா மட்டும் விட மாட்டேன். எவ்ளோ எவ்ளோ கேவலமான ஜென்மங்கன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப வந்துட்டு திட்டி விடுறான். இவங்களுக்கெல்லாம் சரியான பனிஷ்மென்ட் குடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ அங்கருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டுருக்கான். பிறகு போட்டு அவங்க எல்லாரையுமே அடி வெளுத்த ஆரம்பிச்சுடுறாங்க. அங்க டாக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயின செக் பண்ணிட்டு, இவங்க சரியாவே சாப்பாடு சாப்பிடாம இருந்திருக்காங்க. அதனால உடம்பு வந்துட்டு ரொம்ப முடியாம இருக்கு. நீங்க எல்லாருமே சேர்ந்து கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா வந்துட்டு நல்லாயிரும் அப்படின்றத சொல்றாங்க. சரியான டயத்துல ஃபுட் எல்லாமே குடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்டுட்டு அங்க அவனுமே ஓகேன்னு சொல்றான். டாக்டர் போகும்போது, ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க இந்த புள்ளைய வந்துட்டு இதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கணும்ப்பா. ஏன் தெரியுமா? பேபி என்னமோ வயித்துக்குள்ள நல்லா இருக்கு. இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை மாரி தலையில அடிபட்டதுல ஆயிட்டா அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோயினோட மைண்ட்ல வந்துட்டு, ஐயோ! பில் எல்லாமே நெறைய கட்டணுமேன்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் நீங்க வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் பார்ட் டைம் ஜாப் வாங்கி குடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க ஆன்டி வந்துட்டு, அவள ஏகப்பட்ட ஒர்க் வந்து பண்ண வச்சு ஒரு வேலைக்காரி மாரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவளோட இந்த கியூட்டான பேச்செல்லாம் கேட்டுட்டு அவன் தன்னவே மறந்து அவள் பக்கத்தில் போய் எங்க கிஸ் பண்ணுற மாதிரி எங்கே வந்துட்டு போயிடுறான். ஆனால் அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துட்டு உள்ளே வந்ததுமே இவன் டக்குன்னு விலகிக்கிறான். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயினுக்காக ஃபுட் எல்லாமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து இதில் நீ சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதும் என்ன இதுன்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்துட்டு ஒரு பொண்ணை ரொம்ப வருஷமாக லைக் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொண்ணு கிடச்சிட்டானா நான் உன்னை விட்டுட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்குவேன். பட் பேபியும் உன்னையும் எப்பயுமே நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவன் பெரிய விளக்கமாக கொடுத்ததும், எனக்கு இதெல்லாம் புரியாதுப்பா என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லுன்னு சொன்னதும், என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி உன்னையும் உன் பேபியை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஹாப்பி ஆகிட்டாங்க, சைன் பண்ணுறா. ஆனால் அவங்க அம்மாவுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாயிட்டுருக்கு. என்னடா அறிவு கட்ட மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. நீ அவளை பார்த்தா என்ன பார்க்கலாட்டி என்ன, அவளுக்காக நான் எப்பயுமே இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவங்க ரொம்ப அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னை அம்மா தான் கூப்பிடணும்னு வேற அவங்க ஆர்டர் போட்டுறாங்க. ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே அவளுக்காக கொடுத்ததும், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்றத சொன்னதும், எதுக்காக வேணான்னு சொல்லிட்டு இருக்க, எல்லாமே உனக்காக தான் சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. நம்ம ஹீரோ அங்கே நைட் அங்கே ரூமுக்கு வந்தா ஹீரோயினை பார்த்தா அங்கே வந்துட்டு படுத்திருக்கதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அதுவும் இந்த நிலைமையில உன் ட்ரெஸ் எல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, அம்மா தான் சொன்னாங்க இந்த ரூம்ல போய் ஸ்டே பண்ண சொல்லி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே தான் இருக்கணுமாமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ரொம்ப கோவமாயிடுறான். நீ இப்படிலாம் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஃபஸ்ட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் போடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே சர்வன்ட்டை கூப்பிட்டு நீங்கள் ரூம் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு ரூமில் கொண்டு வந்து விட்டுட்டு நீ இதுக்கப்புறம் இங்கே தான் ஸ்டே பண்ணணும், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அவர் ரொம்பவே கோவக்காரரு, நீ ரொம்ப கோவப்படுத்தாதம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. அவன் ரொம்பவே அங்கே பயந்து போயிடுறா. இவன் பேசுகிற விதத்தெல்லாம் பார்த்துட்டு அவன் மைண்டில் வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும் ஃபிக்ஸ் ஆகிடுது, அவன் நம்மளை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே போகும்போது நீ எங்கே போயிட்டுருக்கான்னு சொன்னதும், நான் பார்ட் டைம் ஜாப் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே, எங்கே போய் நீ வேலை பார்க்க போகிற, நீ அதெல்லாம் பார்க்க வேணாம், உனக்கு என்ன வேணாலும் சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் வந்துட்டு அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை நான் வந்துட்டு நிறைய காசு சம்பாதிக்கணும், எனக்கு காசு தேவைப்படுதுன்னு சொன்னதும், சரி ஓகே நீ ஜாப் தானே பண்ணணும், நீ பேசாமல் வந்துட்டு என்ன ஜாப் வேணுமோ கேளு நான் பண்ணுறேன்னு சொன்னதும், எனக்கு க்ளீனிங் வேலை பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு க்ளீனிங் வேலையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகுது. சரி ஓகே நம்ம ஹோட்டலில் இருக்கேன், நீ அங்கே போய் ஒர்க் பண்ணு, நான் வந்துட்டு உனக்கு 1 மில்லியன் கொடுத்துட்றேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் 1 மில்லியனா அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்பவே அங்கே சந்தோஷமாக ஆரம்பிச்சிடுறா. பிறகு அங்கே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே ஒர்க் பண்ண போனால் திரும்பவுமே அந்த சியாவும் அவங்க கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இங்கே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா திரும்பவுமே இவங்க வந்து சேர்ந்துருக்காளே, எங்கே போயிருந்தா இத்தனை நாளான்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இப்போ வந்திருக்கானா என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப இவங்க வந்துட்டு எதுக்காக நீங்கள் எப்படிலாம் என்கிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது புதுசாக என்ன வாயெல்லாம் வந்துட்டு ரொம்ப கூடுதேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் வந்துட்டு யங் லேடி வரும்போது இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது புதுசாக மேனேஜர் வேறு வந்திருக்கான், உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே இருந்தால் எங்களுக்கு தான் அசிங்கன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அடிச்சு அங்கே வந்துட்டு தள்ளி விட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லும்போது நான் தான் அந்த இங்கிலேடியன்னு சொல்கிறா. பார்த்தே இவளுக்கு நினைப்பன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே அடிச்சு அங்கே கீழே தள்ளுறாங்க. ஆனால் அப்போ கரெக்டாக அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அவளங்க வந்துட்டு காப்பாற்றிடுறான். எல்லாரையுமே கோவப்பட்டு அங்கே அடி வெளுத்து விட்டுட்டு இனி நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எல்லாரையுமே வந்துட்டு நீரன் பண்ண வச்சு இவங்க எல்லாருக்குமே சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அடி அங்கே வெளுக்க சொல்லிடுறான்.
நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவன் பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக உட்காந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ரிங்கை கழட்டி கையில் போட்டு விட்டு, இந்த ரிங் எப்பயுமே உன்கிட்டே இருக்கட்டும், உன்னை வந்துட்டு யாரை புள்ளி பண்ணாங்கன்னா இந்த ரிங்கை காமி, அவங்களுக்கு தெரியும் நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவ அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணிட்டு மேலே சோல்டரில் சாஞ்சு அப்படியே படுக்க ஆரம்பிச்சுடுறான். இவன் ஹாப்பியாகிட்டு அவ்வளோவே பார்த்துட்டு இருக்கோமே அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. என்ன உன் பார்வை ஒரு மாதிரியா இருக்குது, சிரிப்பு வேற மாதிரி இருக்குது, ஏன்னா ஆஃப்ரிக்காவுக்கு எதுவும் போகணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்றத சொல்கிறாரு. பட் அவருக்கு தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஹீரோ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டதை நினச்சி. வீட்டுக்கு வந்ததுமே அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, ஸோ நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு மசாஜ் எல்லாம் கொடுக்கணும், இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அதை எப்படி வந்துட்டு மசாஜ் எல்லாம் நீங்கள் போய் கொடுப்பீங்க, ஒரு ஃபீமேலை வேணால் அனுப்புங்கன்னு சொன்னதும் நான் ஏன் கொடுக்க போகிறேன், உங்கள் பையன் தான் பண்ணணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு சரி ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படின்றத அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஹீரோக்குமே வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லாமல் அவங்க வந்துட்டு ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. நைட்டுமே அங்கே மசாஜ் பண்ணால் ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷை ஆகிட்டு ஃபேஸ் அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறா. என்னாச்சுன்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனை போய் ஹக் பண்ணதுமே அங்கே வந்துட்டு அவன் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போனதுமே நோஸ் ஆயிடுறான். ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணதும் அவனுமே பதிலுக்கு பயங்கரமாக பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பட் அவனுக்கு வந்து அந்த சின்ன வயசு தன்னோட காப்பாற்றின பொண்ணு ஞாபகம் வந்ததுமே சாரி சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடு அவளுக்கு அங்கே ரொம்பவே பிடிச்சிருது. நீ வந்துட்டு அவளை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய் எதுக்காக வீட்டிலே வெட்டி உட்கார வச்சுட்ருக்கான்னு சொன்னதும் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது என்னால் போக முடியாதுன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நான் கூட்டிகிட்டு போகவான்னு சொன்னதும் சரி நீங்கள் வெட்டிங் தேவையானதுமே வாங்கிருங்கம்மான்னு சொன்னதுமே என்னது வெட்டிங் தேவையானதை நான் வாங்கவா, நீ என்ன உட்காந்துட்டு இருப்பியா, மரியாதையை கூட்டிகிட்டு போடான்னு சொல்லிட்டு திட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அங்கே கூட்டிகிட்டு போனால் ஒரு டெலிவரி இருக்குது, அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அது எனக்கு வேணும்னு சொன்னதுமே அங்கே பில்லு போட சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்தையுமே பார்த்துட்டு விழுந்தடிச்சு அங்கேயும் இங்கேயுமே ஓடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அந்த லேடிகிட்ட இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஏதோ கால் வந்துடுது, நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு போயிட்டுருக்கான். அங்கே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு இந்தாங்க காசு அப்படின்ற சொல்லிட்டு அவள் கொடுத்தா ஏதோ சில்லறையை கொடுக்குறா. என்ன விளையாடுறாங்களாக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறா. உண்மையிலே இதான் காசு அப்படின்ற சொன்னதும் கோவம் ஆயிட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு பைத்தியக்காரங்களெல்லாம் யாரும் உள்ளே விட்டது, முதல் நீ ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னதுமே நான் உள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன்னு சொன்னாலுமே அந்த லேடி ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே ஹீரோயினை வந்துட்டு வேமா அங்கே சேஃப்டி பண்ணுறான். பிறகு அவகிட்ட கோவப்படுறான். மேனேஜரை கூப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு நீங்களாம் வந்துட்டு என்ன மாதிரி ஆளுங்க, எதுக்காக இங்கே வந்து காசு இல்லைன்னா வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசிடுறாங்க. அப்போ அவங்க மேனேஜருமே வந்ததுமே மேனேஜர் வந்துட்டு கையில் வந்துட்டு ரிங் இருக்கிறத பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறாரு எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாகி போயிட்டு அவர் அங்கே அந்த லேடியவே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீ வந்துட்டு என்ன வந்து வேலை பண்ணிட்டு இருக்க, வர்றவங்ககிட்ட எப்படி வந்துட்டு ஒழுங்காக நடந்துக்கணுங்கிற உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவளங்க வேலையை விட்டுமே தூக்க சொல்லிடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோ இங்கே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையுமே பேக் பண்ணுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எதுக்காக அவ்வளோ ட்ரெஸ்ஸுன்னு சொன்னதும் நீ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்துட்டு டெய்லி போட்டு காமி, என்னோட அம்மா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாவாங்கல்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே போய் கிஸ் பண்ணதுமே ஒரு ட்ரெஸ்ஸுக்காக இந்த கிஸ்ன்னு சொன்னதும் ஆமாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது உனக்கு அப்படின்னா வந்துட்டு சூப்பராக வெட்டிங் பண்ணிக்கிறதும் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ரொம்ப பிடிக்கும்னு அவள் சொல்கிறா. அப்படின்னா ஓகே நீ சொன்ன பேச்சை கேட்கணும், டாக்டர் சொன்ன மாதிரி நல்லா சாப்பிட்ணும், எல்லாமே பண்ணேன்னா நான் உனக்கு சூப்பராக வெட்டிங்குமே கொடுப்பேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே சாப்பாடுலாமே கொடுத்தா அவளுக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்கிறா. ஏன்னாச்சு இவளுக்கு ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லப்ப அவங்களுக்கு வந்துட்டு இப்போ 3 months ஆயிடுச்சு, அவங்களுக்கு என்ன மாதிரி பாடியில் வந்துட்டு மாற்றங்கள் இருக்குன்றது நீங்கள் தான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறணும் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். ஸோ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ரிங்கை கொடுத்து நீங்கள் வந்துட்டு மேரேஜுக்காக வந்துட்டு சூப்பராக அவங்களுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணுங்கள், அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிற பெரிய கிஃப்டே அப்படின்ட்டு தான் அவர் சொல்கிறாரு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோவுக்குமே அவன் மேலே அங்கே லவ் வர ஆரம்பிச்சிருது. பிறகு பார்த்தா அங்கே வந்து ஒரு பார்ட்டிக்கு தான் அங்கே போயிருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு சரி நீ உள்ளே போய் வந்துடுவான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. பார்த்தா அங்கே மியான்னு ஒரு பொண்ணு வரா. அவள் பார்த்தா வந்துட்டு இவ்வளோ ஏற்பாடுகள் யாருக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு புரிய மாட்டுது. பட் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஜெலஸாகி போயிட்டு இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் வந்துட்டு என்னோட ஒரே டார்கெட்னா அது யூச்சன் மட்டும்தான், அவரை நான் எப்படியாச்சும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னோட ஆன்ட்டி அங்கே உள்ளே வர ட்ரை பண்ணதும் உன்ன
மாதிரி பிச்சைக்காரவங்களாம் இங்கே வர்றதுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து பேசினதுமே, இந்த பென்டென்ட்டை பார்த்தியா, இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியும்ல அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி வந்துட்டு அதை அங்கே கையில் வச்சுட்டு ஆட்டிட்டு அங்கே பேசினதும் மியாக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இதை பற்றி தானே யூச்சன் எப்பயுமே பேசுவான்னு சொல்லிட்டு 3 மில்லியன் காசை கொடுத்து அந்த லேடிட்டேருந்து அவள் அதை வாங்கிடுறா. இதை வச்சு நான் எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணி நான் வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன், நான் தான் அவனை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டு அவள் பாட்டு அங்கே வந்துட்டு சாப்பாடு எல்லாமே எடுத்து சாப்பிட்டதுமே அந்த மியாங்க வந்துட்டு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறப்ப, என்ன இந்த குறைச்சல் இருக்குது, இங்கே பாரு பொம்மையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் சின்ன பிள்ளை மாதிரி அங்கே பேசுகிறா. ஃபுட்டுக்காக ஏதோ ஒரு பிச்சைக்காரி உள்ளே வந்திருக்கா, நீங்களுமே உள்ளே விட்ருக்கீங்களான்னு சொன்னதுமே, நான் ஒன்றும் பிச்சைக்காரியெல்லாம் கிடையாது, எனக்கு யூ ஃபேமிலி தான் வந்துட்டு எல்லாமே பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு, என்னது யூ ஃபேமிலியா, இவ யூ ஃபேமிலி பேரை சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இருக்கா பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அங்கே டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் எல்லாமே வந்துட்டு நினைக்கிறது தப்பானது, அவங்க தான் எனக்கு வந்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா வந்துட்டு எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் அவள் ரொம்ப கோவமாயிட்டு, இப்படிலாம் நீ போய் பேசிட்டு வேற சுத்துறியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அங்கே இருக்க ஜால்ராக்கள் எல்லாமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மியா வந்துட்டு நம்ம ஹீரோயினை அடித்து அங்கே ரொம்பவே அவமானப்படுத்த ஆரம்பிச்சிடுறா. கையில் வந்துட்டு அந்த ரிங் இருக்கிறத பார்த்துட்டு, இந்த ரிங்கை வேற நீ திருடி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிடுறா. கோவமாயிட்டு மரியாதை இந்த ரிங்கை கொடுன்னு சொல்லிட்டு அங்கே பிடுங்கிட்டு அவள் ரொம்ப அசிங்கப்படுத்தும் போது நம்ம ஹீரோ வந்ததுமே இவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன்கிட்ட பேச போனதுமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க சாரி கேட்குறான். நீ என்ன தைரியம் தான் அவன் மேலே கையை வைப்ப அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிச்சிட்டா போச்சு, முதல் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே அங்கே வந்து பயந்து போயிட்டு அந்த மோதிரத்தையுமே வந்துட்டு அவன் அங்கே பறிச்சிடுறான். இவளை அடிச்சு அங்கே வெளியே இழுத்து விடுங்கன்னு சொல்கிறப்ப அதெல்லாமே பார்த்துட்டு அவன், நீங்கள் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க, இந்த பாருங்கள் இந்த பெயிண்ட்டை நான் தான் நீங்கள் சின்ன வயசுலேருந்து தேடிட்டு இருக்க பொண்ணுன்னு சொன்னதும் அவன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஐயோ இது என்னோட பெயிண்ட்டுன்னு சொன்னதுமே பட் வந்துட்டு அவன் இதை பேச எடுத்துக்க மாட்டான். அது மேலே ஆசைப்பட்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணுறாளாக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அவள் சின்ன வயசில் நடந்த மாதிரி எங்கள் கதையெல்லாமே சொல்லிட்டாங்க, ட்ராமா பண்ணிட்டாங்க, வந்துட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பித்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அப்படின்னா இவர் ஏன் கூட இதுக்கப்புறம் இருக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க இருந்து போகிறா. அவங்க அம்மா பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக கிஃப்ட் அங்கே வாங்கிட்டு வர்றாங்க. பட் இவன் வேற ஒருத்தையை ஹக் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அட படுபாவி பையில என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. எங்கடா என் பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம ஹீரோயின் ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் நோட்டீஸ் பண்ணுறான். அவன்கிட்ட போய் இந்த மியா ஆன்ட்டின்னு சொல்லிட்டு பேசினதுமே மரியாதையை தள்ளி போயிரு, நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறப்ப இவங்க வந்துட்டு காப்பாற்ற வந்ததும் நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு அவளை விட்டுட்டு எவ பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கோவப்படும் போது அப்போ அவன் வந்துட்டு அம்மா இவ தான் என்னை காப்பாற்றணுன்னு சொன்னதும் இந்த கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் ரெடியாக கிடையாது, அது உண்மையாக இருந்தாலும் நான் வந்துட்டு இவளை ஏற்றுக்கவும் விரும்பலை, என்னை பொறுத்த வரைக்கும் ஷாவு தான் என்னோட மருமகன் சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க காப்பாற்ற போனதுமே இவ பார்த்தா பின்னாடியே வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு விட்டுட்டு போகாதீங்க, நான் உங்களுக்காக தான் இத்தனை வருஷமாக காத்துட்ருக்கேன்னு சொன்னதும் இத்தனை வருஷமாக நீ ஏன்ட்டே இல்லை, எனக்கு வந்துட்டு அவள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவளை நான் தேடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவ ரொம்ப கோவமாயிட்டு அவளை தீர்த்து கட்டினாதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி அவளை அங்கே கிட்னாப் பண்ண சொல்கிறா. நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு என்னோட அம்மா அப்பா யாருமே இல்லை, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என் வயிற்றுல குழந்தை வேற இருக்குது, இதை தனியாக வச்சுட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கா. அப்போ அங்கே அவளை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை என்னோட லைஃப்பில் வந்துட்டு எல்லா பிளானையுமே சொதப்பணுன்றதுக்காகவே நீ வந்திருக்கியா, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அங்கே அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுக்காவே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி கேட்டதுமே தெரியலன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா என் பொண்ணு மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அவளை தேடணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோயின் கெஞ்சினாலுமே வந்துட்டு கேட்காம அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணதும் அந்த ஆளுங்க மேடம் நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு பாவம் கன்சீவாக இருக்கா, இறந்தா வந்துட்டு குழந்தையோட சேர்ந்து இறந்து போவான்னு சொல்லி பேசும்போது அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவள் ஏன் உங்களுக்கு என்ன ரொம்ப கரிசனம் ஆயிடுச்சா, காசு வாங்கியிருக்கீங்களா, அடித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க யாருக்குமே அங்கே மனசு வர மாட்டுது. சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோயின் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்துருக்கா, அவங்க அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க, அப்போ இருந்து அவள் ரொம்ப கவலையிலே இருந்திருக்கா. நம்ம ஹீரோயின் இவள் அடிச்சு அங்கே மயக்கமாக்கிட்டு அந்த ரிங்கையுமே பிடுங்கிட்டு இவளை தூக்கி கொண்டு போய் அங்கே வந்துட்டு புதைச்சிருங்க அப்படின்றத சொல்கிறான். இவன் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே வந்துட்டு அந்த ரிங்கு கையில் இருக்கிறத பார்த்துட்டு என்ன தைரியம் தான் நீ அவளுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணியிருப்ப, நீ என்னை காப்பாற்றணுன்ற வசதா உயிரோட விடுறேன், இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ண உங்களை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போகிறான்.
அந்த பர்சன் பார்த்தா கொலையெல்லாம் பண்ணலை, புதைக்கவும் இல்லை, கொண்டு போய் நம்ம ஹீரோயினை போட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அவளுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு சுயநினைவு வந்துடுது. அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு பயந்து போயிடுறா. பிறகு ஆஃப்டர் வந்துட்டு 6 இயர்ஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ட்வின் பேபிஸ்க்கு வந்து பர்த் கொடுத்துருக்கா. 2 அழகான பிள்ளைங்க வந்துட்டு கூட வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு நல்லா கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுறதுல ரொம்பவே வந்துட்டு திறமைசாலிங்க. அவங்களுக்குள்ளே வந்துட்டு அங்கே சண்டை போட்டுட்டு அப்படியே வந்து க்யூட் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட கம்பெனி வந்துட்டு ஹேக்மே அந்த குட்டி பையன் பண்ணிடுறான். அப்படின்னு அதான் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்பாவன்றதுக்காக. ஹீரோயின் அவங்க ஆன்ட்டியை தான் மீட் பண்ண வந்ததுமே, இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்காக நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னதும், எனக்கு என்ன சொந்தமோ அதை நான் எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசும்போது, என்ன உனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இதில் மரியாதையாக சைன் பண்ணி கொடுங்க, இது என்னோட வீடுன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, இத்தனை வருஷமாக நான் உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன்னு சொன்னதும், என்ன நீ கஷ்டப்பட்டு வளர்த்த, என்னோட அம்மா வந்துட்டு 1 மில்லியன் காசு லெவலுக்கு என்னோட அக்கௌண்ட்டில் விட்டுட்டு போனாங்க, எல்லாத்தையுமே நீ எடுத்து தின்னு தீத்துட்டு என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சு டார்கெட் பண்ண, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசினதும், அம்மாவும் பையனும் சேர்ந்துட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் கோவமாயிட்டு, அப்போ பாவமேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க, நான் போலீஸை கூப்பிட்டு அடித்து கையக்காலை உடச்சாதான் கேட்பீங்களான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே மிரட்டிட்டுருக்கா. அப்போங்க லாயருமே வந்துடுறாரு. மரியாதையாக கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லது, இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. சைன் பண்ணிக்கிறதுக்குமே ஒத்துடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோட்ட அங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்துட்டு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, பாஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும், அது எப்படி சாத்தியமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, இவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. எப்படி இது ஹேக் ஆச்சு ஒன்றுமே தெரியலையே அப்படின்றத சொன்னதும், ஏதோ வந்துட்டு சின்ன பையனோட ஐடி தான் வருதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுறான். அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போய் வந்து பார்க்க போனால், நம்ம வீட்டுக்கு வெளியே வந்துட்டு அங்கே ஒரு பேக் இருக்குது, அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது யாரோட வேலை இதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துடுறான். அவளங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஏய் நீ எப்போ வந்த, நீ எதுக்காக என்கிட்ட வரலன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது, நீ ஃபஸ்ட்டு யார், உன்கிட்ட ஏன் நான் வரணும், எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அதெல்லாமே கேட்டுட்டு அவன் சரி ஓகே நீ கன்சீவ் ஆகிய பேபிஸ் எங்கன்னு சொன்னதும், எனக்கு தான் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, அப்புறம் எங்கிட்ட பேபி பிறக்கும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு டாய்ஸ் எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு, அப்புறம் பிள்ளைங்க விளையாடுற டாய்ஸ் உன்கிட்ட எப்படி இருக்குன்னு சொன்னதும், என் வீட்டில் என்ன வச்சுக்கணும் வைக்கக்கூடாதுன்றதை நீ சொல்லுவியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். எனக்கு இந்த வீட்டில் இருந்து தான் வந்துட்டு சிக்னல் வந்துச்சு, என்னோட கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், இந்த கதையெல்லாம் கட்டிட்டு இருக்காத, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கதவை தள்ளிட்டு அங்கே வாங்க முதன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. இது எல்லாம் உன்னோட வேலை தானான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அந்த குட்டி பையனுமே தெரியாமல் தான் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்குறான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பிள்ளைங்களை பறிச்சிருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு. பிறகு இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கான். இப்போ வந்துட்டு அங்கே தானே சிக்னல் வந்துச்சுன்னு சொன்னது வந்துட்டு பேசாமல் அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு விசாரித்து சொல்லுன்னு சொன்னதும், நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே நேனிட்ட கொண்டு போய் பிள்ளைங்களை விட்டுட்டு பார்த்துக்க சொல்லிட்டு போகும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்து அதை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அவங்க பாஸ்க்குமே அங்கே வந்துட்டு கால் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே மீட்டிங்கில் இருக்கும்போது அவனோட கால் வந்ததுமே இப்படி எல்லா விஷயத்தையுமே சொன்னதும் அவன் அங்கே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு அவள் தான் கூட்டிகிட்டு போனாலான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோ அவங்க வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வர வச்சிருக்கான். இப்போ எதுக்காக நீ வந்துட்டு என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருந்த, உனக்கு 2 பேபிஸ் இருக்குது அப்படின்ற சைட்டு அவன் வீடியோஸ் காமிச்சதுமே உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா நான் வந்துட்டு எதையும் மறைக்க விரும்பலை, நான் வந்துட்டு உன்கிட்ட ஏன் எல்லாத்தையும் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற அப்படின்ற சைட்டு கேட்கும்போது, அப்புறம் ஏன் நீ இப்போ என்னை மீட் பண்ண வந்தேன்னு சொன்னதும், நான் உனக்கு காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், என்னோட பிள்ளைங்க தான் உன்னோட கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் நீ எப்படி வந்துட்டு என்னோட பிள்ளைங்களை ஏன்ட்ட அந்த பறிப்பா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், என்ன உன் பிள்ளைங்க நீ என்ன வந்துட்டு ஏதாச்சும் எழுதி வச்சிருந்தியா இல்லை கன்ஃபார்ம் ஆச்சா, உனக்கே குழந்தை பிறக்காதுன்னு தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறா. அது யாரோட பிள்ளைய வேணாலும் இருக்கும் அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு இவ பேச்சை கேட்டுட்டாங்க, சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. அதெல்லாமே கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிச்சு அங்கே வந்து சொல்லிட்டு இருக்காரு. பிறகு அங்கே நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கா. அங்கே வந்துட்டு அவளை பார்த்ததுமே அந்த மியாவுக்கு வயிறறி ஆரம்பிச்சிருது. எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சா திரும்ப முதல்ல இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு, ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் இங்கே எதுக்காக விட்டாங்க, திரும்ப ஏதாச்சும் சாப்பாடு ஓசியில் கிடைக்குதுன்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே, ஒன்றை மாதிரி ஆள்கிட்டெல்லாம் பேச்சு கொடுக்குறதே ரொம்பவே தப்பான விஷயம், ஏன்னா பேசினாலே ரொம்ப அசிங்கம்தான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவள் ரொம்ப ஓவராக பேசுனதுமே ஹீரோயின் கோவப்பட்டு கன்னத்தில் இறஞ்சிடுறா.
இன்னொருத்தி வந்துட்டு இங்கே இவளுக்கு கார்டு வர்றதுக்கு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு எதுக்காக கார்டு இருக்கணும், இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டே நான் தானேன்னு சொன்னதும், பார்த்தீங்களா சீஃப் கெஸ்ட்டாம்மா, எது வந்துட்டு வீட்டை கூட்டி துடைக்கிறதுல சீஃப் கெஸ்ட்டா நீன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அங்கே காட்ஸையுமே கூப்பிட்டு அந்த மியா பிடிக்க சொல்லிட்டு இருக்கா. உனக்கு 6 இயர்க்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அதை விட மோசமாக நான் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதும், இவன் நல்லவ மாதிரி அங்கே வந்து நடித்ததுமே ஹீரோயின் ரொம்பவே அங்கே டென்ஷனாகி போயிடுறா. இருக்க சீஃப் கெஸ்ட்னே தெரிஞ்சு போயிடுது. கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்திருக்க அந்த ஷியா குரூப்போட ஓனரே அவதான் சொல்லிட்டு அங்கே தெரிஞ்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. வந்துட்டு இவளை அடித்து இழுத்துட்டு போங்க அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து விட்டுட்டு அந்த பெயிண்டை தான் சொல்லிட்டு பிடிங்கிறான். அப்போ அவங்க வந்துட்டு பேச ட்ரை பண்ணாலுமே உன்ட்ட எது எனக்கு பேச தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே அவள் பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட ட்ரிங்க்ஸில் அங்கே ட்ரக்கை கலந்து விட சொல்லியிருக்கா. குடிச்சதுமே தலையெல்லாமே சுற்றுனதுமே அந்த வேங் வந்துட்டு ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு போனதும் அது எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் பார்த்து ஹீரோட்ட சொன்னதுமே தேடுறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அங்கே அவனை பார்த்து அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஹீரோயின்கிட்ட. பட் அங்கே கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ போயிட்டு அங்கே பயங்கரமாக அடித்து போட்டுட்டு அங்கே வந்துட்டு காப்பாற்றிடுறான். அவங்க 6 இயருக்கு முன்னாடி எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணாலும் அதே மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணி 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு எந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோ கடவுளை என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுச்சுக்கு. அப்போ அவன் கையை பிடிச்சிட்டு ஒழுங்காக வந்துட்டு இப்பயாச்சும் உண்மையை சொல்லு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவங்க காசு கொடுத்துட்டு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் அந்த லெவலுக்கெல்லாம் நல்லா இல்லைப்பா, அதுவாசி இந்த காசே உனக்கு போதும் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷனாகி போயிடுது. இவளை எப்படி நான் ஒத்துக்க வைக்கிறது, அது என்னோட குழந்தைங்களாம் நீ ஏன் வந்து ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். வீட்டுக்கு அங்கே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்க அம்மா அங்கே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நம்ம ஹீரோ கூட தான் அவளுக்கு வந்து எந்த ஒரு டச்சுமே இல்லாமல் இருந்திருக்கா இத்தனை வருஷமாக. ஆனால் அவங்க கூட கான்டாக்டில் தான் இருந்திருக்கா. பிள்ளைங்களை பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த வேங்கையும் மியாவையுமே பிடிச்சி அங்கே வந்துட்டு அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ண சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டு இருந்தா அங்கே மியா வந்துட்டு ஹீரோயினை திரும்பவுமே ஹிட் பண்ணி அங்கே வந்துட்டு கடத்திட்டுமே போயிடுறாங்க. என் லைஃப் வந்துட்டு எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, அப்பயும் வந்து கெடுத்த இப்பயும் நீ திரும்ப வந்து கெடுத்த, பேசாமல் நீ செத்துட்டேன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பிறகு அந்த குழந்தைங்க அவங்க அம்மாவை மீட் பண்ண வந்துட்டு எங்கள் அம்மாவை காணமே, அம்மாவோட சிக்னல் வந்துட்டு வெளியே இருந்து வேறு எங்கேயே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ பார்த்தா பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் நீ என்ன பாவம் பண்ணி அதுக்கு தான் உனக்கு கிடைச்சிருக்கு தண்டனைன்னு சொன்னதும் போட்டு அடிச்சு அங்கே கொடுமைப்படுத்துடுறா. இந்த ஃபேஸ் இருக்க போய் தானே அவன் வந்துட்டு உன் பின்னாடி சுற்றுறான், பேசாமல் கிழிச்சு எரிஞ்சிடுறேன் அப்படின்றத சொல்கிறான். இங்கே குழந்தைங்களுக்கு வந்து பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்க வந்துட்டு அப்பாவை கரெக்டாக கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுன்ற எல்லா உண்மைகளையுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் வந்துட்டு அவள் இருக்க சிக்னலை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். இங்கே வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு ஊடால வந்துட்டு அம்மாவை காப்பாற்ற ட்ரை பண்ணா அந்த புள்ள மேல அங்கே வந்துட்டு அடிபட்டு போயிடுது. ஹீரோயின் அவள் கத்தியை வச்சுட்டு மாட்டிட்டு இருக்கா. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் வந்துட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பின்னாடி வந்து அவளை பிடிக்க சொல்லி அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. குழந்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு சேர்த்து எப்படியும் வந்து ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக காப்பாற்றிடுறாங்க. அங்கே ஹீரோ வந்துட்டு இப்பயாச்சும் நீ வந்து ஒத்துக்கோ, அது என்னோட பேபி தானே, நான் என்ன தப்பு பண்ணேன், உன்னை வந்து தேடாத இடம் கிடையாது, நீ வந்துட்டு எங்கே போனே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த பிள்ளைங்களுமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே ஹீரோயினுக்குமே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க இவங்க 2 பேத்துக்கு தனியாக ரூம் ரெடி பண்ணுங்கள், பிள்ளைங்களுக்கு தனியாக ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நைட் அங்கே வந்துட்டு போய் ரூமில் இருந்துக்கும் போது நம்ம ஹீரோங்க வந்ததுமே அவளுக்கு இங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் அந்த பெயிண்டை பற்றியுமே அங்கே வந்துட்டு எல்லா உண்மையிலையுமே சொல்கிறான், அது தன்னோட தான், நான் தான் வந்துட்டு அந்த சின்ன வயசில் உன்னை காப்பாற்றின பொண்ணுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்க உடம்புன்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்ட் பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது 3 பேபிஸோடன்னு சொல்லுதோ அவங்க அம்மா அங்கே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே இன்னும் ஒரே ஃபேமிலியாக எல்லாருமே ஹாப்பியாக அங்கே ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.